அந்த 2 நாள் தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இதுக்கிடையில உங்களுடைய ட்விட்டர் போஸ்ட்டும் ரொம்ப பரபரப்பாவே ஆக்கிடுச்சு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. நான் குடுக்குறேன். நீங்க வாங்க. எதுவும் அழைப்பு குடுத்தாங்களா? விசிகாவுடைய நிலைப்பாடு இப்போ வரைக்கும் என்னவா இருக்கு? இல்லை, அதுலேயே அந்த ட்விட்டரில் நான் கூடுதலாக எழுதியிருந்தேன். இது திருமாவின் காலம்னு சொல்லி எழுதியிருந்தேன். அந்த இது திருமாவின் காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து அதை வந்து போட்டேன். அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது தலைவர் எந்த சூழலில் எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இது இப்படியான ஒரு சூழலை தான் நாம் வந்து முடிவெடுக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி இது இது திருமாவின் காலம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்து சொன்னேன். இது எங்களுடைய நாங்கள் முடிவெடுக்கிறோம்ல, நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும். நாங்கள் யார் கூட நிற்கிறோமோ அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் திருமாவின் காலம். அப்போ அதைத்தான் நான் அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நான் வெறுமனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் 2 சீட்டுக்கு 2 அமைச்சர் இல்லை. இது நாங்கள் வந்து யாரை நினைக்கிறோமோ அவங்க வரணும். நாங்கள் வந்து அதுதான் திருமாவின் காலம் ஷூட் பண்ணேன் நான். அதை வந்து அதை ஒட்டியான அரசியல் நிலைப்பாடுகள், அதை ஒட்டியான செயல்பாடுகளை தான் நம்ம வந்து இந்த தேர்தலில் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் ஒரு பொறுப்பும் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆகியாச்சு. திரு வன்னியரசு எனும் நான் இந்த வார்த்தை ஒழிச்சதுக்கு அப்புறம், ஐ மீன் சட்டமன்றத்தில் இந்த குரல் ஒழித்ததுக்கு பின்பு உங்கள் தலைவர் திருமாவளவன் உங்களை கூப்பிட்டு என்ன சொன்னார்? நான் ஒவ்வொரு நாளும் வந்து அதாவது பதவியேற்பதற்கு முன்பும் சரி, எப்போதும் சரி, கடந்த காலங்கள் எப்படி இருந்தோம், காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது தலைவரை பார்த்துட்டு தலைவரோட இருந்துட்டு தான் நான் வந்து எப்போவுமே போவேன். அன்றைக்கும் வந்து நான் தலைவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வந்து அங்கே சட்டசபைக்கு போனோம். அவர் சட்டசபையில் என்ன பேசணும், எப்படி வந்து செயல்படணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்டுக்கிட்டு தான் நான் வந்து போனேன். அப்போ நான் பதவியேற்று முடிஞ்சோன்னு திரும்ப நான் வந்து தலைவரை பார்த்தேன். தலைவரை பார்த்துட்டு வந்து வாழ்த்துக்கள் சொன்னார். நான் அதை சொல்லும்போது சொன்னேன், தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழீழம் வாழ்க அப்படிங்கிறத வந்து சொன்னதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி கை கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை இலக்கை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நான் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் போய் அங்கே போய் பேசுகிறேன். நான் எது பேசினாலும் தலைவர்கிட்ட கலந்து பேசி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அந்த ஸ்கிரிப்டை நான் காட்டிட்டு அதை வந்து திருத்தம் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதாவது தமிழ் சட்டசபையில் நான் இல்லை அப்படிங்கிற குறைய நீ வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறத சொன்னார். கட்டாயம் நான் அவருடைய எண்ணத்தை நான் வந்து தீர்ப்பேன்னு வந்து அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நான்.